இது தொடர்பாக வந்து பாஜக மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் வந்து சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு மத்திய உள்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதியிருக்காரு. அந்த சம்பவம் மிகவும் கவலை தருவது, தமிழ்நாட்டுக்கு ஒரு அவமானத்தை தருவது. இங்கே வடபுலத்தில் இருந்து வந்த லட்சோப லட்சம் தொழிலாளர்கள் பாதுகாப்பாகத்தான் இருக்கிறார்கள். அவர்களை வந்தாரை வாழ வைத்த தமிழ்நாடு என்ற சொல்லுக்கேற்ப அவர்கள் பாதுகாப்பாகத்தான் நடத்தப்படுகிறார்கள். இப்படி 1-2 சம்பவங்களிலே கொடிய நோக்கோடு குற்றவாளிகள் அவர்கள் தங்களை மனித சுபாவத்திலிருந்து மாற்றி மிருக குணம் கொண்டவர்களாக இந்த கொடிய காரியங்களிலே ஒரு பெண் சீரழிக்கப்பட்டு ஒரு கொடும் சம்பவம் அதே கோவைக்கு பக்கத்தில் நடந்ததை போலத்தான் இப்பொழுது இந்த வடமாநில ஒரிசாவைச் சேர்ந்த ஒரு இளைஞரும் வடமாநிலத்தைச் சேர்ந்த ஒரு இளைஞரும் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு கடுமையான நடவடிக்கையை காவல்துறை மேற்கொண்டு வருகிறது. இன்னும் கடுமையாக இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குகின்ற வகையிலே இங்கே வந்திருக்கக்கூடிய யாருக்கும் எந்த விதமான ஆபத்தும் ஏற்படாத வகையில் பாதுகாப்பு இந்த அரசு தரும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். இதுக்கெல்லாம் காரணம் வந்து மதுதான். மது ஒழிப்பு நடைபெறணும் நீங்க போனீங்க, மதுல இருந்து மாறி இப்ப சமத்துவத்துக்கு வந்துட்டீங்க. இல்ல அது மாறல, நான் ஒன்றும் மாறல. நான் எங்க மாறேன். இப்ப ட்ரக்ஸ் வந்து வேற ஸ்டேட்ல இருந்து நிறைய வருது, கடல் வழியாக வருது, வேறு ஸ்டேட்ல இருந்து வருதுன்னு சொல்றாங்க. மாணவர்கள் மாணவிகள்லாம் அதை பயன்படுத்துறாங்க. ஸ்டாம்ப் சைஸ்ல ஒரு தபால் தலை அளவிலே அது கூட போதைப் பொருளாக பயன்படுத்தப்படுகிறது. கொக்கைன், அபைன், அது மாதிரி எல்எஸ்டி, பிரவுன் சுகர், இதெல்லாம் வந்து இளைய சமுதாயத்தை குறிப்பாக மாணவிகளிடம் கூட இது போய் சேர்கிற அளவுக்கு ஒரு பெரும் ஆபத்து இருக்கிறதுனால நான் அதனால தான் கோரிக்கையா அரசு இன்னும் கடுமையான சட்டங்களை கொண்டு வந்து அதை வைத்திருந்தால் இவ்வளவு காலம் தண்டனை, பயன்படுத்தினால் இவ்வளவு காலம் தண்டனை என்பதை சட்டம் போடுவதோடு அதை நிறைவேற்றவும் செய்து இந்த கொடிய ஆபத்திலிருந்து, இந்த ட்ரக்ஸ் அபியூஸ் ஆபத்திலிருந்தும் தமிழகத்தை பாதுகாக்க வேண்டும், பாதுகாக்கும் இந்த அரசு என்று நான் நம்புகிறேன். அவர் புள்ளிவிவரங்களை வச்சு